அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் புதிய கிருபை கூடாய் தேவனுடைய கிருபையினால் இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கின்றேன். வெளிப்படுத்துதல் 1 வசனம். இன்று காலையில் நீங்கள் எந்த பயத்தோடு அல்லது குழப்பத்தோடு எழுந்திருக்கிறீர்கள்? வாழ்க்கையில் சில நிலைகளை நம்மை கட்டுப்படுத்த முடியாததாக தோன்றும். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு உறுதியான உண்மையை நினைவூட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை யாருடைய கையிலே இருக்கிறது என்று. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறுவது மிகவும் ஆழமானது. மரணம் மற்றும் பாதாளம் என்பது மனிதனின் மிகப்பெரிய பயங்களையும் முடிவுகளையும் குறிக்கின்றது. அந்த எல்லாவற்றுக்கும் திறவுகோல் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கின்றது. மரணத்துக்கும் அவருக்கும் அதிகாரம் உள்ளது. நித்திய வாழ்வின் தீர்மானமும் அவருடைய கையிலே உள்ளது. இருள், பயம், தோல்வி இவை அனைத்தையும் அவர் கட்டுப்படுத்துகின்றார். நாம் எதையும் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் ஒருவர் நமக்காக இருக்கின்றார். நாம் பல நேரங்களில் பயப்படுகிறோம். என்ன ஆகும் என்ற எதிர்கால பயம், நோய், இழப்பு, தோல்வி, நிச்சயமற்ற சூழ்நிலைகள். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையின் திறவுகோல் இயேசுவின் கையிலே இருக்கின்றது. நீங்கள் உங்கள் பயத்தை விடுங்கள். அவர் கட்டுப்பாட்டிலே உங்களை வைத்துக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிப்போமா? கர்த்தராகிய இயேசுவே, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் உடையவரே, என் வாழ்க்கையும் என் எதிர்காலமும் உமது கையில் இருப்பதை நான் நம்புகிறேன். என் பயங்களை நீக்கி உம்மில் நம்பிக்கை வைக்க உதவுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் கலங்காமலும் இருக்க தைரியம் தாரும். என் குடும்பத்தையும் என் வாழ்வையும் உமது கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். If this meditation is a blessing to you, like, share, subscribe and receive the word of God daily. Tell your friends about this.